இன்று 9/7/2026 பராபவ வருடம் ஆணி 25 வியாழக்கிழமை தேய்பிரை நவமி திதி காலை 6:13 மணி வரை. அதன்பின் தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை 11:24 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 7:30 மணி வரை. குளிகை காலை 9 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் கன்னி. பொது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:59 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:44 மணி. அஸ்தமனம் மதியம் 1:30 மணி. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எதிலும் தெளிவான முடிவிற்கு வர முடியாமல் போகும். செல்வாக்கு உயரும். கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம். வாகன பயணத்தில் நிதானம் அவசியம். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு கூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தினர் மகிழ்விக்கும் நாள். விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த தகவல் வரும். ஒரு பக்கம் வரவு வந்தாலும் மறுபக்கம் செலவு தயாராக இருக்கும். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும். செல்வாக்கு உயரும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மையான நாள். முயற்சி பலிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர். பெரியோர் உதவி செய்வர். எதிர்ப்பு விலகும். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். கையில் பணம் புரளும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர். வேலைபளு கூடும். திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். குடும்ப நெருக்கடி குறையும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எடுத்த முயற்சி வெற்றியாகும். சிம்மராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். எடுத்த வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். குடும்பத்தில் எதிர்பார்த்த பணம் வரும். வேலை அதிகரிக்கும். ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் போகும். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். கன்னிராசி என்பர்களே, தடைகளை சந்திக்கும் நாள். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம். சந்திராஷ்டமம் தொடர்வதால் வேலைகளில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும். கவனமாக செயல்படுவதால் சங்கடம் ஏற்படாது. பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. துளாராசி அன்பர்களே, நினைப்பது நடந்தேறும். எதிர்பார்த்த தகவல் மகிழ்ச்சி தரும். எடுக்கும் முயற்சி லாபம் அளிக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளியூர் பயணம் லாபம் அளிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பீர். விருச்சிக ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். திட்டமிட்டு செயல்படுவீர். முயற்சி எளிதாக நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். சிலர் விலகிச் செல்வார்கள். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். நேற்றைய பிரச்சனையில் சாதகமான நிலை உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வேலைகளில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். எடுத்த வேலைகளை முடிக்க கடுமையான முயற்சி தேவை. விலகிச் சென்ற உறவு மீண்டும் தேடி வருவர். சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். மகர ராசி என்பர்களே, திறமை வெளிப்படும் நாள். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றுவீர். உங்கள் வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும். வேலை பளு கூடும். வியாபாரம் முன்னேற்றமடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
அலுவலகத்தில் கூடுதல் வேலை ஏற்படும். கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மற்றவரால் செய்ய முடியாத வேலை உங்களிடம் வரும். அதை முடித்துக் கொடுப்பீர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். துணிச்சலுடன் செயல்படுவீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும். மீனராசி என்பர்களே, வாய்ப்பு தேடி வரும் நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வருமான தடையை சரி செய்வீர். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். திட்டமிட்டிருந்த வேலையை நடத்தி முடிப்பீர். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறி வேலை முடியும். விருப்பம் பூர்த்தியாகும்.